இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நெஞ்சு பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 495வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நல்வழி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விடயமாக நம்முள் ஆழ பதியக்கூடிய ஒரு அற்புத கற்பக விருட்சமாக நம்மோடு இணைந்து பயணிப்பது புத்தகங்கள். நிறைய நிறைய வரலாற்று சான்றுகளை, இலக்கிய சுவையை, தமிழின் மேன்மையை, உலகின் அழகியலை இன்னும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். புத்தகத்தின் மாண்பினை பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு புத்தகமும் நல் வழிகாட்டியாய் நமது வாழ்வியலை செம்மையுற செய்வதில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. இன்று ஒரு கூடுதல் சிறப்புமிக்க நன்னாள். ஆம், உலக புத்தக ஆர்வலர்கள் தினம் இன்று. இத்தகையதொரு நன்னாளில் இலக்கிய ஆளுமை ஒருவரை அழைத்து அவருடைய வாசிப்பு அனுபவங்கள் அவரை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தியது என்றது ஒரு கருத்தியலை இன்றைய கருவாக எடுத்து பயணிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக புத்தகங்கள் நம்மை மென்மைப்படுத்தக்கூடியதாகவும் மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் வாழ்வியலின் முக்கியமான ஒரு அங்கமாகவும் ஆகித்தான் போகின்றது காலப்போக்கில். அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த பணி என்பது என்றென்றும் போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. கடந்த 16 ஆண்டு காலமாக வளரி என்ற ஒரு இலக்கிய இதழை நடத்தி வரக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். இந்த இதழின் சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பெரும்பாலான பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தங்களது குடும்பமே வாழ்க்கையாகி போகின்ற வாழ்வியல் சூழலில் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நல்ல ஆளுமைகள், சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர்கள், கட்டுரை எழுதக்கூடியவர்கள், பேசுபவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான ஒரு இதழை ஒரு தொடர் முயற்சியாக 16 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருபவர். கடந்த 4 ஆண்டுகளாக பன்னாட்டு பெண்கள் கவிஞர் பேரமைப்பு என்ற ஒரு அமைப்பினையும்
வெற்றிகரமாக நடத்தி வரக்கூடியவர். எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனைகளால் தம்மை நிறைத்துக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நிறைய பத்திரிகைகளில் தமது பணியினையும் ஊடகவியலாளராக தொடர்ந்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 15 அன்று தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து கொண்டு பிறந்த நாள் சிறப்புரையாக வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அடுத்த 50 நிமிடங்கள் உரையாற்ற இருக்கின்றார். அன்பு சகோதரர் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. எதிர்வரும் ஆண்டுகள், எதிர்வரும் காலங்கள் வளமையானதொரு வாழ்வியல் பயணமாக அமைந்திடவும், எப்பொழுதும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் மாறாத பொக்கிஷங்களாக அவர் வாழ்வியல் வழித்துணையாக வரவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பின் நேசிப்போடு அழகூட்டுவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. பேசலாமா ஐயா? பேசலாங்க ஐயா. முடிந்தால் குரல் அளவு மட்டும் கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. மிக்க நன்றிங்க. சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்களும் நாம், ஆகாத பழமை மணிக்கவும் அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையிலே அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம். இந்த கவிப்பேராசான் மீரா அவர்களின் கவிதை வரிகளோடு சரித்திரம் படைப்போம் தளத்தின் சொல்லரங்க உறவுகளுக்கு எனது மகிழ்வான காலை வணக்கம். இந்த 495வது நிகழ்வில் வாசிப்போம் நேசிப்போம் தலைப்பில் என்னை பேச அழைத்தமைக்கு அத்தனை உறவுகளுக்கும் எனது நன்றி. வாசிப்பை நேசிப்பது என்பதை தாண்டி வாசிப்பை சுவாசிப்போம் என்கிற பயணத்தில் இருப்பவன் நான். வாசிப்பு என்று வருகின்ற போது ஐசக் நியூட்டன் கூறிய ஒரு அவருடைய பழமொழி என்னை மிகவும் ஈர்ப்பது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நூலை வாசிக்கும் போதுதான் நம்முடைய அறியாமையை நாம் உணர முடிகிறது. இது சொல்லுவாங்க வைர வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நூலை நம்ம வாசிக்க வாசிக்கத்தான் நம்மகிட்ட இருக்க அறியாமை நம்ம விட்டு விலகுது என்பது எனக்கு என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன்னா என்னுடைய வாசிப்பு பயணத்தில் நான் அதை முழுவதுமாக உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டா கூறினார், உலக புத்தக ஆர்வ தினம் என்று. அதனால்தான் இந்த ஐக்கிய நாடுகளுடைய கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு என்று சொல்லக்கூடிய யுனெஸ்கோ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23ஆம் தேதியை உலக புத்தக நாளாக
அறிவித்திருக்கிறது. வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சி. உடற்பயிற்சி எப்படி உடலுக்கு அவசியமோ அது போல மூளைக்கு சிறந்த பயிற்சியாக இந்த வாசிப்பு திகழ்கிறது. அப்போ ஒரு புத்தகத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களின் பெயர்கள், இயல்புகள், நிகழ்வுகளை நினைவில் வைக்க வேண்டி வரணும் ஐயா. இது நம் நினைவாற்றலை மேலும் வலுப்படுத்தும். உதாரணமாக வந்து இப்ப நீங்க இந்த பொன்னியின் செல்வன், அமரர் கல்கியோடைய புதினம், இப்ப அதை வந்து நிறைய வாசிப்பாங்க. அந்த அப்படி வாசித்தவங்க அந்த ஒரு தலைமுறை, அந்த தலைமுறை ஒரு கடந்த தலைமுறை, அவங்க வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படம் வரும்போது அந்த வாசித்த காட்சிகளை பூரா மனதில் கொண்டு வந்து நினைவில் நிறுத்தி அந்த படத்தை பாக்குறாங்க. அந்த காட்சிகள் அமரர் கல்கி சொன்னது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அவர் எழுத்தால வர்ணித்த அந்த காட்சிகளை வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த இடங்கள் அதெல்லாம் அவங்க கற்பனையில வந்து ஓடுது இல்லையா. அப்ப வாசிப்புங்கிறது வந்து நம்முடைய நினைவாற்றலை வந்து நிச்சயமாக அது பெருக்குகிறது. அதோடு வந்து வாசிப்புங்கிறது எழுத்தாற்றல், படைப்பாற்றல், அதற்கு வந்து போன்ற பல திறன்களையும் வந்து அது வளர்க்கறதுக்கு வாசிப்பு பழக்கம் உதவுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8ஆம் வகுப்பு முதல் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏன்னா அப்பயே நான் வந்து, ஏன்னா என்னுடைய பெற்றோர் வந்து வந்து வாசிப்பில் நிறைய ஆர்வம் கொண்டவங்க. நிறைய நூல்கள் வீட்டுல இருக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் கிழமை, திங்கள் இதழ்கள் நிறைய வாசிப்பாங்க. அப்பா வந்து என்னன்னா அவர் ஒரு பொதுவுடைமை சிந்தனையில் ஊறியவர். அதனால அவர் அது தொடர்பான பத்திரிகைகள் அதை வந்து அவர் வீட்டில் வச்சிருப்பாரு. அப்ப 2 வகையான 2 வழிபட்ட நூல்களை, இதழ்களை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சு. அப்ப 8ஆம் வகுப்புலயே வந்து இப்ப நினைச்சா எனக்கு வியப்பா தான் இருக்கு. மு வரதராசனார் எழுதிய அந்த கயமை அப்படிங்கிற ஒரு புதினம், அது கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தா இன்றைக்கு ஒரு 300-350 பக்கம் இருக்கும். அதை நான் வாசிச்சிருக்கேன். சார், இடையூறுக்கு மன்னிக்கவும். உங்க குரல் கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரியும் கொஞ்சம் குரல் கம்மியாவும் கேக்குது. ஒருவேளை இயர்போன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட எடுத்துட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவா கேட்கல. அப்படியா? சரி, அப்ப நான் இயர்போன் எடுத்து எனக்கு காதல் வச்சு தான் பேசுறேன். சரி, நான் இப்ப இயர்போன் எடுத்துறேம்மா. சரி, இப்ப நல்லா இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ இப்ப கேக்குதுங்க சார், நீங்க தொடரலாம். நன்றி. கேக்குது. இப்ப கொஞ்சம் கேக்குதா? குரலை உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் குரல் மட்டும் சரி. உயர்த்திக்கோங்க. நன்றி. சரி சரி சரி. அப்ப நான் வந்து அந்த 8ஆம் வகுப்புலேயே அந்த கைமை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து வாசிக்க நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப எனக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்பா வந்து அந்த சொல்ல பொதுமை இதுல ஈடுபாடு உள்ளவரு. அவர் வந்து ஜனசக்தி வந்து அப்ப வார இதழா வந்துட்டு இருந்துச்சு, ஜனசக்தி. அப்ப அதை அவர் வாங்கி வீட்டுக்கு அந்த இதழ் வரும். அப்ப அதுல வந்து எரிமலை அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த எரிமலை பகுதியில வந்து அடந்தை நாராயணன் ஒரு எழுத்தாளர், அவர் ரொம்ப மூத்த பொதுவுடைமை எழுத்தாளர். அவர் வந்து இந்த எரிமலை பகுதியில வந்து அரசியல் விடயங்கள் நிறைய அவர் எழுத ஆரம்பிப்பாரு. அப்ப வாரம் வாரம் நான் அதை படிப்பேன். அப்ப எனக்கு அது மூலமாக வந்து எனக்கு அரசியல் வந்து மிகுந்த ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. ஆனா எனக்கு அந்த வாசிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக என்னன்னா, எனக்கு வந்து பெரியாரோட நிறைய எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. அப்பா வந்து பொதுவுடைமை சித்தாந்தத்தை கை கொண்டாலும் கூட எனக்கு வந்து அதிலிருந்து விலகி நான் வந்து பெரியாருடைய அந்த சமூக கருத்துக்கள், அவருடைய பகுத்தறிவு கருத்துக்கள், பெண்ணடிமைக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை குறிப்பிட்டுச்சு. அப்ப நாங்க மானாமதுல வந்து இந்த ஒக்கூர் வெள்ளையன் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் தான் நான் வந்து படிச்சேன். அப்ப என்னோட இங்க வந்து உதவி தலைமை ஆசிரியரா வந்து நான் முகமது ஷெரீபு அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார்.
அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல வேணும்னா, அவர் வந்து மாஸ்கோ, நான் சொல்றது ஒன்றுபட்ட சோவியத் இருந்த காலத்துல வந்து மாஸ்கோல வந்து ராதுகா அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் இருந்துச்சு. அந்த ராதுகா பதிப்பகத்துக்கு வந்து அவரை அழைத்து அவர் அங்க இருந்து ஓராண்டு தங்கி ரஷ்ய மொழியை கத்துக்கிட்டு, அதன் பிறகு வந்து ரஷ்ய மொழியில் வெளிவந்த நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்தாரு. மொழிபெயர்த்து எல்லா பகுதிக்கும் வந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு எனக்குன்னா, இலக்கிய இதழ்கள்லாம் எனக்கு கொடுப்பாரு. சின்ன சின்ன இதழ்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கொடுத்து வாசிக்க சொல்லுவாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் கவிதையில வந்து ஈடுபாடு வந்த நேரம். அப்புறம் நாவண்ணா காமராசன் எல்லாம் நீங்க அறிந்திருப்பீங்க. அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் அவர் வந்து இருந்தாரு. அவருடைய தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, அதுதான் நான் முதல் வாசித்த கவிதை தொகுப்பு. அது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை வந்து எனக்குள் வந்து அது வந்து கொடுத்த தொகுப்பு. அதன் மூலமா நான் வந்து கொஞ்சம் கவிதையில ஆர்வம் கொண்டு, அவர் என்ன பண்ணாரு, ஆசிரியர் முகமது ஷெரீப் அவர்கள் வந்து நிறைய கவிதை அதிகமா வரக்கூடிய இதழ்கள் எனக்கு வந்து அவர் கொடுப்பாரு. அதை வந்து என்ன படிக்க சொல்லுவாரு. அது போக என்ன சொல்லுவாருன்னா, பள்ளிக்கூடத்துல வந்து அந்த வழிபாடு நேரம் காலையில இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுன்னு சின்ன சின்ன நாடகங்கள் என்ன போட சொல்லுவாரு. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் மட்டும் அவர் ஒரு கதையை சொல்லுவாரு. ஏதோ ஒரு வரலாற்று கதையை சொல்லி இதை நீ வாசிச்சு இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாடகம் போடுவாரு. நான் அப்ப அதை வாசிச்சேன். அதை வாசிச்சு அதுல எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம நாடகமா நான் வந்து அப்போ ஒரு 5-10 நிமிடம் போடுவீங்களேன். அப்ப இந்த மாதிரி எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாசிப்பு ஆர்வத்தை வந்து எனக்குள்ள வந்து ஊட்டியவர் வந்து என்னுடைய ஆசிரியர் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை நாம் கை கொள்ளும் போது கவன சிதறல் வந்து நம்மள வந்து குறையும். ஏன்னா நம்ம வேறொரு விடயங்கள் அல்லது வந்து சமூகத்துக்கும் நமக்கும் கேடான சில விடயங்களை வந்து நாம் கை கொள்றதுக்கு பதிலா, இந்த படிக்கும் போது நமக்கு அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள், அந்த கதைகள்ல இருக்கிற அந்த விடயங்கள், நமது முழு கவனம் அங்க போயிடும். அப்ப நம்ம வாசிக்கிறதுங்கிறது நமது ஒரு அன்றாட பழக்கமாகும் போது நம்முடைய கவனிப்பு திறனும் அதிகமாகும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து படிப்புல வந்து ஒரு சொல்லுவாங்க கெட்டிக்காரன் அல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாணவனாக இல்லை. ஆனா இந்த வாசிப்புல நான் வந்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். எந்த ஒரு செயலையும் கவனத்தோடு செய்கிற ஆற்றல் வந்து எனக்கு வந்து அதுல வந்து மேம்படுறதா வந்து எனக்கு தெரியுது. நீங்க உதாரணமாக பெரியாரோட நூல்கள் வாசிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்கு வந்து உருவானது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய அந்த பகுத்தறிவு சுயமரியாதை கருத்துக்களை வாசிக்கும் போது நமக்கான பிரச்சனைகளை வந்து நாமே தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நாம் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். வேறு ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து காப்பாற்றும், இல்லை நமக்கான பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிற்போக்குத்தனமான அல்லது அந்த மூட நம்பிக்கை இதை நான் வந்து விடுபட ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கான தீர்வுக்கு வந்து எனக்கான நன்மை தீமை இரண்டுக்கும் நான் தான் காரணம். அது எனக்கான தீமை வந்தால் அது எந்த வழியில் வந்தது என்று சிந்தித்து அதை நாம் வந்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து வாசிப்பு வந்து எனக்கு உருவாக்குச்சு. உதாரணமா பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள், அதாவது வந்து முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள நூல்களை வாசிக்கும் போது நம்முடைய அறிவு வந்து கூர்மையாகுது. இப்போ உதாரணமா வந்து பெர்ட்ரண்ட் ரசல் மிகப்பெரிய ஒரு மேதை. இப்ப அவர் வந்து வை ஐ ஆம் நாட் அ கிறிஸ்டியன், நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலை வந்து பெரியார் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. நான் அதை வாசிச்சிருக்கேன். இப்ப அதுல இருந்து நம்ம சில விடயங்களை வந்து நம்மளால வந்து கற்றுக்கொள்ள முடியுது. அதே மாதிரி பகத்சிங் அவர்களுடைய நான் ஏன் நாத்திகன், அது ஒரு இது இருக்கு. இப்ப இந்த வாசிப்புங்கிறது எப்படி வந்ததுன்னா பாத்தீங்கன்னா எது நமக்கு வந்து தருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமா வந்து ஆத்திக நாத்திகம் அப்படிங்கிற ஒரு பெரிய விடயமே கிடையாது. இங்க ஆத்திகம் என்ன சொல்லுதுன்னா நம்புங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஆத்திகம் சொல்லுது. நாத்திகம் என்ன சொல்லுன்னா நடக்கட்டும் நம்புகிறேன்.
இவ்வளவுதான். இது வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் சிறு சிறு வார்த்தைகள் பாருங்க முன்னுக்கு பின்னுக்கும் போடுறதுனால வந்து நமக்கு ஒரு தெளிவு வருது. சரி நடக்கட்டும், நம்புவோம், அந்த மாதிரி ஒரு விடயம் வருது. நீங்க இந்த பெரியாருடைய வாசிப்பை நீங்க பாத்தீங்கன்னா, நான் மீண்டும் ஏன் பெரியார் இங்க சொல்றேன்னா, நீங்க அவருடைய இந்த கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் ஒரு ஓரமாக தவிர்த்து விட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து இன்றைய சமூகத்துக்கு வந்து அவர் தேவைப்பட்டவராகவும் தேவைப்படுபவராகவும் இனியும் அவர் தேவைப்படுவார். அந்த அளவுக்கு அவருடைய நூல்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து இருக்கின்றன. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பெரும்பாலும் இப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு மன அழுத்தம், ஏதாவது ஏதோ ஒரு வகையில கவலை வரும் இல்லையா மனிதனுக்கு, அதெல்லாம் வராம நமக்கு இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வர சமயத்துல நான் வந்து நூல்களை வந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதுல இருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டுக்கலாம். வாசிக்கிறது அப்படின்னா அது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுதுபோக்கு. ஏன்னா நம்ம வாசிக்கிற புத்தகம் வந்து நம்ம வந்து வேறு வேறு நபர்களுடன் வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம வந்து இட்டு செல்றதா வந்து நம்மளால உணர முடியும். மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு சூழலை, ஒரு ஆறுதலை, இன்னும் சொல்ல போனா ஒரு புத்துணர்வை தருவது வந்து புத்தக வாசிப்பு தான். உதாரணமா வந்து யார் கூறினார்கள் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. திரைப்பட நடிகர் கமலஹாசன் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு முறை கூறியிருந்தார், ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி கூறியிருந்தாரு, தொலைக்காட்சி பெட்டிகள் அருகே நீங்க வந்து புத்தகங்களை வைங்க. அப்ப வீட்டு குழந்தைகள் வந்து புத்தகங்களை எடுத்து அவங்க அப்படியே பிரிச்சு பார்ப்பாங்க. அப்ப அதன் மூலமாக வந்து நீங்க வந்து குழந்தைகள் மத்தியில வந்து வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கலாம் அப்படி மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது ஓரளவுக்கு ஒரு நல்ல கருத்து. இன்னைக்கு பார்த்தா கூட நீ நிறைய புத்தக திருவிழாக்கள் நடக்கு இல்லையா? ஒரு மாவட்டம் வரையில வந்துருச்சு. இன்னைக்கு அரசே வந்து வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, மாவட்டம் தோறும் இன்னைக்கு புத்தக திருவிழா நடக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் வர்றாங்க. அவங்க வாங்கக்கூடிய நூல்கள் எப்படிப்பட்ட நூலாக இருந்தாலும் அவருக்கு அந்த வாசிப்புங்கிற அந்த வாசிப்பை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பெற்றோரும் அதை ஊக்குவிக்கிறாங்க. பெற்றோரும் வாங்குறாங்க. பெற்றோர் சில பெண்கள் வாங்குறது வந்து சமையல் செய்வது எப்படிங்கிற நூலாக இருந்தா கூட, இல்ல கோலம் போடுவது எப்படிங்கிற நூலாக, அது ஒரு வாசிப்பு தான். அதுவும் அவர்களுக்கு வந்து அதை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஒரு சிந்தனையை, இல்ல ஒரு புதிய ஒரு வழியை வந்து அவர்களுக்கு காட்டுகிறதாகத்தான் அமையுது. இப்ப அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா, நாவண்ணா காமராசன் போன்றவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய நூல்கள் வந்து எனக்கு மிகவும் அதுக்கப்புறம் கவர்ந்துச்சு. ஏன்னா பாரதிதாசன் இருவர்ல வந்து பாரதி வந்து ஒரு விடுதலை உணர்வோடு அவருடைய கவிதைகள் எழுச்சி கொண்டதாக இருக்கும். பாரதிதாசன் பாத்தீங்கன்னா அவர் மொழி, இனம் இதை அடிப்படையாக வைத்து அதன் மீதான ஒரு எழுச்சி வரிகளை அவர் பண்ணார் இல்லையா? எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு கூடும்போது நம்ம கையில ஒரு சங்கு எடுத்து நம்ம முழங்குற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது அதை வாசிக்கும் போது. அதுதான் அந்த வாசிப்பு தர்ற வெற்றி. அது மாதிரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின் போது இதெல்லாம் நமக்கு வந்து மன ரீதியாக வந்து சில உணர்வுகளை வந்து நமக்குள்ள வந்து ஏற்படுத்துறதுனால எனக்கு வந்து யாரும் தவறா நினைக்கக்கூடாது, பாரதியை விட பாரதிதாசன் தான் எனக்கு கவர்ந்தார், அதிகமா கவர்ந்தார். ஏன்னா அந்த சூழல், நாங்க இருந்த அந்த சூழல் வந்து இருந்ததுனால நாங்க வந்து பாரதிதாசன் வந்து அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சோம். இப்ப ராவணனை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதை கூட நம்ம அந்த நாட்டுப்புற பாடகர் இருக்காரு, புஷ்பன குப்புசாமி, அவர் பாடியிருப்பார், நிறைய பாடியிருப்பார். அதுல ஒரு பாடல் பாத்தீங்கன்னா, தென் திசையை பார்க்கின்றேன் என் செய்வேன் என் சித்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குதரடா அப்படின்னு அது ஆரம்பிக்கும். அது கடைசியில் பாரதிதாசன் முடிப்பாரு, வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும்,
விசியொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூளாக்கும் காற்றிந்தை மரச்செயல்கள் பெருக வேண்டும். இந்த வரியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரிகள் பொருது இல்லையா? அவர் என்னைக்கோ பாடினாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 42 45 ஆண்டுகள்ல பாடின பாடல் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 75 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நமக்கு அந்த வரிகள் வந்து தேவைப்படுகின்ற வரிகளாக நமக்குள்ள வந்து ஒரு எழுச்சியை ஊட்டுகின்ற ஒரு வரிகளாக அந்த வரிகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியார் எழுதின பெண் என் அடிமையானால் லட்சக்கணக்கான பிரதிகளை வித்துட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வந்து வாங்கி படிக்கிறாங்க. அது பெண் ஏன் அடிமையானங்கிறது உலகத்தில் முதலாக வந்து பெண்களுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட ஒரு நூலாக கூட அதை வந்து சில அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரியார் வந்து எல்லா வகையான பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், சமூக ரீதியா, மத ரீதியா எல்லாத்தையும் அதுல வந்து சொல்லிட்டு பெண்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சி வந்து உருவாயிருப்பார். அதே மாதிரி நீங்க வந்து பெரியார் நீங்க வந்து வாசிக்க வேண்டிய பாத்தீங்க என்ன பொறுத்து நான் வாசிச்சு புரிஞ்சுட்டேன்னா இனி வரும் உலகம் அப்படின்னு ஒரு நூலுங்க. அது மொத்தமே வந்து 16 பக்கம் தான். அது 1935 38 பெரியார் எழுதியிருக்காரு. அவர் அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து பிறகு ஒரு 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்து மறைந்த ஒருவர். நீங்க அந்த நூலை எத்தனை பேர் வாசி தெரியாது. ஒரு 16 பக்கம் தான். அதுல என்னன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து 115 சொற்கள் தான் அவர் அந்த பக்கத்துல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1840 சொற்கள். அது நீண்ட கட்டுரை தான். அதுல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து அப்பே சொல்றாரு, எதிர்காலத்தில் வந்து தொலைத்தொடர்பு எப்படி இருக்குங்கிறது அவரு எப்படி கூறாரு பாருங்களேன். போக்குவரவு எங்கும் ஆகாய விமானமும் அதிவேக சாதனமாக இருக்கும். போக்குவரத்து மாறிடும். ஆகாய விமானம் வந்துடும். அதே மாதிரி அதிவேக சாதனங்கள் இன்னைக்கெல்லாம் வந்துச்சுல. இன்னைக்கு ராக்கெட் வந்துருச்சு, இன்னைக்கு போயிங் விமானம் நிறைய அந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கம்பி இல்லா தந்தி சாதனம் ஒவ்வொருவர் சட்டை பையிலும் இருக்கும்ங்கிறார். இப்ப 1938 பெரியார் சொல்றாரு, ஒவ்வொருவர் பையிலும் கம்பி இல்லா தந்தி சாதனம். நீங்க நம்ம வச்சிருக்க கைபேசி இது அப்பயே அவர் சொல்றாரு. அதே மாதிரி ரேடியோ ஒவ்வொருவர் தொப்பியிலும் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உருவத்தை தந்தையில் அனுப்பும்படியான சாதனம் எங்கும் மலிந்து ஆளுக்கான உருவம் காட்டி பேசிக்கொள்ளத்தக்க சௌகரியம் ஏற்படும் அப்படின்னு இந்த நூல்ல வந்து 14 பக்கத்தை சொல்றாரு. நீங்க இந்த வீடியோ காலம் வந்துருச்சு இல்லையா? அதான் சொல்றாரு. அன்னைக்கு அவர் அதான் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 85 90 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் கணித்து அவர் வந்து சொல்லியிருக்காருன்னா அந்த கணிப்புகள் வந்து நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து நம்முடைய வாழ்வியலுக்கு அந்த மனித வாழ்க்கையில் அறிவியல் ஏற்படுத்திய பெரும் மாற்றங்கள் அவர் அப்பயே வந்து குறிப்பிட இப்படிலாம் குறிக்க போகுது. அது மாதிரி நீண்ட மனித ஆயுள் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது மாதிரி இன்னைக்கு நீண்ட மனித ஆயுள் கொஞ்சம் மனித ஆயுள் வந்து கூடி இருக்கு இல்லையா? அது கூடி இருக்கு. சோதனைக்குள்ள கருத்தரிப்பு குழந்தை பத்தி கூட அவர் வந்து சொல்றாரு. ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை உருவாகும் அப்படின்னு வந்து அவரு அந்த நூல்ல சொல்றாரு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நிறைய அதுக்கான விளைவுகள், அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து வந்துருச்சு. நல்ல ஆரோக்கியத்துடனும் புத்திநுட்பமும் அழகும் காத்திரமும் உள்ள பிரஜைகள் ஏற்படும்படியாக பொலிகாளைகள் போல் தேர்ந்தெடுத்த மணி போன்ற பொலிமக்கள் வளர்க்கப்பட்டு அவர்களது வீரியத்தை இன்செக்ஷன் மூலம் பெண்கள் கருப்பைகளுக்குள் செலுத்தி நல்ல குழந்தைகளை பிறக்க செய்யப்படும். ஆண் பெண் சேர்க்கைக்கும் குழந்தைக்கும் சம்மதமில்லாத நிலை உருவாகும் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த வாசிப்பு மூலமாக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசிப்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய
ஆற்றலை வந்து அது ரொம்ப பெருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்து வாசிப்புக்கு உண்டு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சி அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மனிதரை வந்து முழுமையாக்குன்ற ஒரு கருவியாக வாசிப்பை வந்து நம்ம பார்க்கலாம். வாசிப்பை நேசிக்கும் போது அந்த மனிதன் வந்து ஒரு முழுமையான நம்ம மனிதன் ஆகிறான். அப்பதான் அவனால வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதனாக வந்து மாற முடியுது. அப்ப ஒவ்வொருவரும் நம்ம வந்து நம்முடைய காலங்கள் எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து சிறு வயதிலிருந்தே வந்து நம்ம வந்து அந்த வீணான பொழுதுபோக்குகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து புத்தகங்கள் வாசிப்பதுக்கு வந்து நம்முடைய குழந்தைகளை வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். அந்த மாதிரி புத்தக திருவிழாக்கள் நடக்கும் போது அவங்களை அங்க கூட்டிட்டு போகணும். அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களை வந்து அவங்களுக்கு தேவையான எது வேணா எடுத்து அவங்க எது விருப்பமோ எந்த விருப்பமோ எதை வேணா எடுத்து ஒரு வாசிப்பு பழக்கம். அந்த வாசிப்பு பழக்கங்கிறது வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து இணையதளங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம அதை வந்து முடியும். குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னைக்கு அதுல கைபேசி வச்சுக்கிட்டு நிறைய அவங்க வந்து அவங்க விளையாட்டுகள் ஈடுபடுறாங்க. அந்த விளையாட்டுக்கு பல இந்த மாதிரி செய்ய ஒரு 1/2 மணி நேரம் விளையாடு, ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வாசி அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து அவங்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டோம்னா அதுகளுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அது மூலமா தான் நம்ம வந்து அந்த நம்முடைய வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு உலக அறிவை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வழங்க முடியும். அதான் மிகப்பெரிய அதான் நீங்க வந்து மனப்பாடம் பண்ற கல்வியை கொடுத்து நீ அதை படி 100க்கு 100 ஏன் மதிப்பெண் வாங்கல அப்படிங்கெல்லாம் போட்டு பிள்ளைகளை வந்து நம்ம அவங்க ஒரு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கறத விட இந்த மாதிரி விடயங்களை வச்சு அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அவங்கள்ட்ட உருவாக்குற மூலமாக அவங்க வந்து பாடத்திலே கூட அவங்களுடைய கல்வியிலையும் கூட அவங்க வந்து கவனத்தை செலுத்தக்கூடிய இருக்கும். நிறைய புதிய தகவல்களை வந்து அவங்க அதில் வந்து கத்துக்க முடியும். நம்மளே உதாரணப்பாடி இப்ப இங்க இருக்க எல்லாருமே இப்ப வந்து இந்த சொல்லரங்க இதுல இருக்க உறவு எல்லாருமே நீங்க எல்லாருமே வாசிப்பாளர் இருக்கீங்க. வாசிப்பாளர் தான் கண்டிப்பா இருப்பீங்க. அது எந்த சந்தேகம் கிடையாது. அதனால நிறைய வந்து நீங்க வாசிச்சிருப்பீங்க. நிறைய அதுல உங்களுக்கு பட்டறிவு உங்களுக்கு அனுபவம் நிறைய உங்களுக்கு அதுல வந்து கிடைத்திருக்கும். ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக ஒரு பெரிய வந்து மாற்றத்தை வந்து நமக்கு அதுல வந்து ஏற்படுது. அதாவது மனித வாழ்வில்ங்கிறது வாசிப்பு வந்து எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் இன்னைக்கு அதை வந்து வச்சிருக்காங்க. ஔவையார் கூட என்ன சொல்றாங்க, நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு வந்து ஔவையார் வந்து சொல்றாங்க. ஆக உலகில் வந்து ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து நூல்களை வாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அறிவை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அந்த வரிகள் மூலமா நான் உணர முடிகிறது. ஆக வந்து அதுதான் உண்மையும் கூட. ஆக அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க சொல்லுவாங்க இல்லையா, செந்தமிழும் கைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாம் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச பேச நல்ல தமிழ் சொற்கள் நம்ம வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி வந்து சித்திரமொழியா அந்த மாதிரி வந்து வாசிப்பது, அதே மாதிரி நீங்க இப்ப வந்து கேட்பது. இப்ப நீங்க வந்து இந்த கோடை பண்பலைன்னு ஒரு வானொலி இருக்கு, கொடைக்கானல்ல இருந்து ஒளிபரப்பாகுது. அது கேட்டு வாய்ப்பு கொடு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து செப்புக செந்தமிழ் ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. அதுல வந்து நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய வந்து பிறமொழி கலந்த சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்கள் என்னென்னங்கிறத மாதிரி அந்த செப்புக தமிழ்ல வந்து அது வந்து ஒரு நாளும் நல்ல தமிழை வந்து வளர்க்கறது. அதை வந்து வாசிக்க வந்து அவங்களுக்கு உருவாக்க இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நான் வந்து வளர் இதழ் போக இப்ப ஒரு 4 மாதங்களாக வந்து என்ன பண்றேன்னா, வணக்கம் மானாமதுரை. நான் இருக்க ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை. வணக்கம் மானாமதுரை அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை வந்து வெளியிடுறேன். அது மாதந்தோறும் வெளியிடுறோம். ஆனா ஒரு செய்தித்தாள் வடிவத்துல 2 பக்கத்தில் வெளியிடுறோம். உள்ளூர் செய்திகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த இதழ் வெளியிடுது. இப்ப நான் என்ன பண்றேன், அதுல வந்து இந்த கோடை பண்பலையில சொல்ற அந்த நல்ல தமிழ் சொற்களை எடுத்து அதுல போடுறேன். செப்புக செந்தமிழ் அல்லது நாளும் நல்ல தமிழ்ங்கிற பேர்ல போட்டு நன்றி கோடை பண்பலை நாங்க போடுறோம். ஏன்னா இதே வாசிக்கும் போது
நமக்கு சொற்களை வந்து புரிய வருது இல்லையா? இப்ப நமக்கு வந்து நம்ம ஆரம்பம் சொல்றோம். ஆனா ஆரம்பங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது. அது நல்ல தமிழ்ச்சொல் பாத்தீங்கன்னா தொடக்கம். அதே மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க. இப்ப நம்ம ரசம் சொல்றோம் இல்லையா? ரசம்ங்கிற பதிலா மிளகு சாறு. அந்த மாதிரி ஒரு இது. அது மாதிரி அதிகம் சொல்றது போல மிகுதி. அதுதான் நல்ல தமிழ்ச்சொல். இந்த மாதிரி வந்து அதை வாசிக்க அதனால நாங்கள் போடுறாங்க. இப்ப அதை வாசிக்கும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புதிய சொற்களும் புதிய இது வந்து செய்யும் போது வாசிப்பு வந்து அவர்களும் வந்து நேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுங்கிறதுக்காக நாங்க அதை பண்றோம். அப்புறம் வந்து இப்ப நம்ம வாசிப்புங்கிறது வந்து ஏதோ வெறும் புத்தக அறிவை மட்டும் நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம நம்ம நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகம் பற்றி கூட நம்ம அதன் மூலமாக நம்ம வந்து தெரிந்துக்கலாம். உலக நிலை என்ன இருக்கு, பொது அறிவை பற்றி கூட நாம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நிறைய நீங்க பத்திரிகை பாத்தீங்கன்னா அந்த தேர்வு தேர்வாணைய தேர்வுகளுக்காக வந்து வினாவிடை எல்லாம் போடுறாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி இதை நம்ம வாசிக்கும் போது அந்த தேர்வு எழுதாட்டி கூட நம்ம அதை வாசிச்சோம்னா நம்ம இன்னும் நிறைய விடயங்களை வந்து அது மூலமாக நம்ம வந்து நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது. ஆக வாசிப்புங்கிறது அது உண்மையில அது ரொம்ப ஒரு சுகமானதுங்க. அதாவது வந்து பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லுவார் இல்லையா? மங்கையோர்த்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்பது சொன்ன மாதிரி இந்த வாசிப்புங்கிறதுக்கு நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்களே அப்பா உண்மையில வந்து அது மிகப்பெரிய அது அந்த சொல்லுவாங்க இந்த சொர்க்கம்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு அடுத்த விஷயம். ஆனா நீங்க வாசிக்க வாசிக்க நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் வந்து உருவாகிட்டே இருக்கும். நிறைய விடயங்கள் நான் என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாசிப்புங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி நான் அதை சுவாசிக்க செய்றேன். அதுல வந்து நிறைய நிறைய நான் வந்து விடயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சொல்றாங்க கவுன்சிலிங் சொல்லுவாங்க இல்லையா? ஆலோசனைக்கு வருவாங்க. நிறைய விடயங்கள் நம்ம வந்து சொல்லும் போது நம்ம வந்து ஒரு நேரிய வழியில உங்களுக்கு வந்து நம்ம விடயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது. பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து நம்ம வந்து நிறைய அறிஞர்கள் சொன்ன வழியில தலைவர்கள் இப்போ வந்து நீங்க ஜவஹர்லால் நேருலாம் பாத்தீங்கன்னா சிறையில இருந்து கூட நிறைய ஒரு வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டாரு. அதெல்லாம் அவங்க வந்து ஓய்வா நினைக்கிறாங்க. இப்ப பெரிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிறைக்கு போறது வந்து மிகப்பெரிய ஓய்வா கருதி அங்க வாசிக்கிறாங்க. வாசிப்பை முன்வைத்து எழுதுறாங்க. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல நெடுமாறன் ஐயா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பொடாவில் வந்து அவங்க சிறையில இருந்தாங்க. 1 ஆண்டு காலம் 1 ஆண்டு காலம் இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் வாசித்தாங்க. அது போக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 நூல்கள் எழுதினாங்க சிறையில இருந்த அவர் அந்த 1 ஆண்டு காலத்துல அவர் வந்து நூல்களை வந்து அவரு எழுதினார். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இப்ப நல்லக்கண்ணையா அவங்க எல்லாம் வந்து வாசிப்புல வந்து நல்லக்கண்ணையா வந்து நூல்கள் பெருசா எழுதாடி கூட நிறைய வாசிப்பு இருக்கு அவர்கிட்ட. நிறைய வாசிக்கிறாரு. அவருக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவுல வந்து கல்வி அறிவு இல்லாட்டி கூட நிறைய ஆங்கில அறிவு அவங்களா இருக்கு. நிறைய ஆங்கில நூலை வாசிக்கிறாங்க. ஆக நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா முடிந்த அளவுக்கு நம்ம வந்து பாரதி சொன்ன மாதிரி பிறமொழி சாத்திர நூல்களை தமிழில் வந்து நம்ம மொழிபெயர்க்கணும். அது எந்த அளவுக்கு நமக்கு நிறைய நீங்க வாய்ப்புகள் வந்துருச்சு இணையதளம் மூலமா. அது மாதிரி நிறைய நூல்களை மொழிபெயர்த்து நம்ம இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலாச்சார அமைச்சுன்னு வச்சிருக்காங்க அவங்க. அந்த கலாச்சார அமைச்சு மூலமா என்ன பண்றாங்கன்னா பிறமொழி நூல்ல வந்து அவங்க சிங்கள மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் வாசகரை விட சிங்கள வாசகர்கள் வந்து எண்ணிக்கையில் மிக அதிகமா இருக்காங்க. இப்ப நான் அடிக்கடி இலங்கைக்கு போவேன். இப்ப அங்கதான் அந்த சர்வதேச அந்த புத்தக கண்காட்சி நடக்கும். அங்க போனீங்கன்னா தமிழ் நூல்கள் குறைவாக இருக்கும். சிங்கள நூல்கள் வந்து கொட்டி கிடக்குது. எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மொழிகள்ல இருந்தா கூட அவசியமான நூல்கள் வந்து சிங்களத்துல மொழிபெயர்த்து அது சிங்கள மக்கள் படிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இது அங்க பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இலங்கையில என்ன பண்றாங்க இப்பனா சிங்கள தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் அப்படின்னு ஒண்ணு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன நண்பர் ஒருத்தர் மேமன் கவின் இருக்காரு. அவர் தான் அதுக்கு செயலாளராக இருக்காரு. இப்ப சிங்கள எழுத்தாளர் தமிழத்தை ஒன்றிணைந்து பாருங்க வாசிப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க ஒரு புதிய கோணம் சிந்திக்கலாம் பாருங்க. இப்ப இலங்கையில ஒரு இனப்பிரச்சனைக்கு நமக்கு தெரியாது. அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து வாசிப்பும் புத்தகமும் வந்து பயன்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. என்ன சொல்றாங்கன்னா சிங்கள மக்கள் பிரச்சனையை தமிழ் மக்களுக்கு கொண்டு வர்றது, தமிழ் மக்கள் பிரச்சனையை சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு போறது. அதுக்கு ஒரே வழி வந்து புத்தகம் தான், நூல் வாசிப்பு. இதன் மூலமாக இந்த 2 இன மக்கள் மத்தியில வந்து நம்ம வந்து புரிதலை ஏற்படுத்திட்டோம்னா இந்த பிரச்சனை தீந்துரும். அரசியல்வாதிகள் இதை வந்து பகடக்காயா பயன்படுத்திட்டு அவங்க இது வந்து செய்ய முடியாம போகும் சொல்லி அதுக்கான முயற்சிகள் இப்ப ஏற்பட்டிருக்காங்க. இப்ப தமிழ் நூல்களையும் வந்து சிங்களத்தை மொழிபெயர்க்கான சில ஏற்பாடுகள் இப்ப அவங்க வந்து கொடகே அப்படின்னு ஒரு
ஒரு பதிப்பகம் இருக்கு கொழும்புல. அவருக்கு கொடகேன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ஒரு சிங்கள மனிதராக இருந்தா கூட அவர் வந்து தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பதிப்பு மூலமாக தமிழ் நூல்களை வெளியிடுறாங்க. சிங்கள மக்கள் மத்தியில அதை வந்து தமிழ் நூல்கள் சிங்கள மத்தியில கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் ஹேமச்சந்திர பத்ரன்னு சொல்லி அவர் ஒரு சிங்கள நண்பர் தான். அவர் வந்து அங்க வங்கியில வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் எம்ஏ பட்டம் எடுத்திருக்காரு. நீ யாரும் நம்ப முடியுமா? அவர் கண்டி பல்கலைக்கழகத்துல தமிழில் வந்து முதுகலை முடிச்சு அவர் இப்ப தமிழை வாசிச்சு தமிழ்ல இருந்து அவர் சிங்களத்துக்கு கொண்டு போறாரு. அதே மாதிரி சிங்கள கவிதைகளை தமிழ் எழுதுறாரு, தமிழ் கவி சிங்களத்தை கொண்டு போறாரு. அது இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் வந்து உலகின் பல்வேறு பாகங்களை வந்து நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அஹ் அந்த மாதிரி வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதரை வந்து பூர்ணப்படுத்துது. அதை பூர்ணப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு வாசிப்பு தருது. அப்புறம் வந்து வாசிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க மேன்மை அடைய செய்யுது. வாசிப்பு வந்து நிச்சயமாக வந்து ஒரு மனிதனை வந்து மேன்மை அடைய செய்கிறது. இந்த வாசிப்பினால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. பல்வேறு நாடுகளை பார்த்தோம்னா உயர்நிலைக்கு போயிருக்காங்க. அந்த வகையை பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வாசிப்பினால் உலகப்பட்டு அறிந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு இப்ப ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றாருன்னா ஒரு நல்ல நூலை நான் இதுவரை வாசிக்காத ஒரு நல்ல நூலை எனக்கு யார் வழங்குறானோ அவனே என் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்துல இருந்து அது மாதிரி செருப்பு தைக்கும் தொழிலாளியும் அந்த மாதிரிலாம் இருந்து பார்த்தா நீங்க அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக உருவாகிற அளவுக்கு அவருடைய வாசிப்பு வந்து அவங்களை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு உயர்ந்து கொண்டிருக்கு. மகாத்மா காந்தி கூட அப்படித்தான். அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சத்திய சோதனை புத்தகத்துல வந்து அது மூலமாகத்தானே உருவாகியதான் நம் மார்ட்டின் லூதர் கிங் இல்லையா? அவர் வந்து அந்த பல அறிவியல் நூல்களை வந்து உருவாக்குறாங்க இல்லையா? இப்ப அது மாதிரி நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய வந்து அந்த சுய வரலாறு இருக்கு இல்லையா? அந்த சுய வரலாறு படித்து நிறைய இளைஞர்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய நிலை அவங்களுடைய மனப்போக்குகள் அதெல்லாம் மாறி இருக்கு. அது மாதிரி மண்டேலா அதே மாதிரி இப்ப லெனின் இருக்காரு. லெனின் என்ன சொல்றாரு பாருங்க, ஆயுதங்களை விட மிகப்பெரிய போர்க்கறி வந்து புத்தகம் அப்படிங்கிறார் அவர். ஆயுதங்களை விட வந்து புத்தகம் தான் வந்து மிகப்பெரிய போர்க்கருவி. அதனால வந்து நூல்கள் எல்லாமே மாசேதுங்கா இருக்கட்டும், அதாகட்டும் ஜவஹர்லால் நேரா இருக்கட்டும், நம்முடைய இந்திரா காந்தியா இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் வந்து அமெரிக்கால வந்து அவரு அறுவை சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு புத்தகம் தான் கேட்டார் அவரு. ஒரு புத்தகத்தை கொடுங்க வாசிச்சு முடிச்சிடுறேன், அதை வாசிச்சு முடிச்ச பிறகு அறுவை சிகிச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பகத்சிங் பாத்தீங்கன்னா சிறையில வந்து ஒரு நூலை வாசிச்சுட்டு இருக்கேன், அதை வாசிச்சு முடிச்ச உடனே என்ன தூக்கில போடுங்க அப்படிலாம் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய ஒரு உதாரண ஒரு மனிதர்களாக வந்து நம்முடைய வழிகாட்டக்கூடியவர்களாக வந்து அவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நண்பனுக்கு வந்து நூல் ஒப்பானது. அதனால எந்த அளவுக்கு நம்மளால வந்து வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாசிக்கணும். சரித்திரம் படிப்போம் போன்ற தளம் இதுல நிறைய நீங்க வந்து ஊக்குவிக்க உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. பட் நாங்க இதை பண்ண முடியல. நாங்க பண்ண முடியாது. நீங்க பண்ணும்போது நாங்க ரொம்ப எங்களுக்கு அதுக்கு தொடர்பாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. தொடர்ந்து நல்ல விடயங்களை வந்து அத வந்து நம்ம அறிவை வந்து மேம்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை வந்து நீங்க சரித்திர படிப்போம் வந்து நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொடர்ந்து என்னால வந்து உங்களோட இயங்க முடியல. ஏன்னா இப்ப நிறைய பணிகளின் காரணமாக வந்து உங்களோட இணைந்து வர முடியல. ஆனால் கூட ஒரு மனதுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மரியாதை உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்திக்கினேன். ஏன்னா இப்ப இந்த 1 மணி நேரங்கிறது வந்து நம்ம அந்த நேரத்தை வீணாக்காம நிறைய விடயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறத நூல்களை வாசிக்கிறது அந்த மாதிரிதான். இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்கறது மற்றவங்க பேசுறது கேட்கறது கூட அது கூட ஒரு வாசிப்பு மாத்திரம் மனம் வாசிக்குது. பேசுறத வந்து மனம் வாசிக்குது. மனம் வாசிக்கிறதுக்கும் மூளை வாசிக்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இங்க தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வந்து நம்ம இணையதளங்களே நிறைய வாசிக்கலாம். அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும். நம்முடைய ஐசக் சொன்ன மாதிரி
ஒரு நூலை வாசிக்கும் போதுதான் நம்ம வந்து அறியாமையை நம்மளால உணர முடிகிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து அறியாமைகள் வந்து நம்மை விட்டு நீங்கின்ற வகையில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு வந்து இது மாதிரி சொல்லரங்கம் போன்ற நிகழ்வுகள் சரித்திர படைப்பு தளம் மிகவும் உதவியாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற பணியில் சரித்திரம் படைப்போம், சரித்திரம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதோட போதும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு உரை. அன்பிற்கினிய நண்பர்களே, தம்முடைய பிறந்த நாள் சிறப்புரையாக எப்பொழுதும் சிறப்பான கருத்துக்களை ஏறெடுக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து கொண்டு வரும் ஆகஸ்ட் 15 அன்று தம்முடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றார். இருந்தாலும் வாசிப்பை சார்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்குள் இயற்கையாகவே தலைத்தோங்கி இருந்தது. அதை அவரை அணுகிய பொழுது நிச்சயமாக நாம் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் பிறந்த நாள் சிறப்புரையை தருகின்றேன் என்று மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார். இன்று நமக்காக நேரம் ஒதுக்கி உலக புத்தக ஆர்வலர் தினமாகிய இன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் தமது பிறந்தநாள் சிறப்புரையை அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கொண்டார். இந்த இனிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். மேலும் வரும் ஆகஸ்ட் 15 அன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. எதிர்வரும் காலங்கள் அவரது வெற்றிகளை இன்னும் துரிதப்படுத்தவும் சாதனைகளால் அவர் சரித்திரங்களை படைக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். சமுதாயத்தில் நிறைய முன்னெடுப்பு பணிகளை தமது சீர்மை மிகு பணிகளால் எப்பொழுதும் நிறைத்து செயல்படக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். எப்பொழுதுமே அவர் செய்கின்ற செயல்களை மிகவும் அமைதியான முறையில் எந்த ஒரு ஆடம்பரமோ விளம்பரமோ இல்லாமல் இயற்கையாக இயல்பாக செய்யக்கூடிய திறனுடையவர் அன்பு சகோதரர் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சீர்மை மிகு சிந்தனையாளர்கள் பேச்சாளர்களின் கருத்துக்கள் வாயிலாக அவையை அலங்கரித்து வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே பிறந்த நாள் சிறப்புரையாக அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி சாதனையாளர் சாந்தி அவர்கள். வாழ்வியலில் சவால்கள் இருக்கலாம், ஆனால் வாழ்வியலே சவாலான தருணத்தில் எந்த அளவிற்கு அவரது வாழ்வியை ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு அணுகுகின்றார், வாழ்வியலை எந்த அளவுக்கு கொண்டாடுகின்றார் என்பதற்கு அவரது வாழ்வியல் உதாரணமாக இருக்கின்றது. கடந்த 21 ஆண்டுகளாக டயாலிசிஸ் செய்து கொண்டு தமது வாழ்வியலை எடுத்து செல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் தென்கிழக்கு ஆசியாவிலேயே டயாலிசிஸ் செய்து அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். இத்தகைய ஒரு சவாலான தருணத்திலும் நிறைய இந்த சமூகத்திற்கான முன்னெடுப்புகளை எடுத்து செல்லக்கூடியவராக, சவால்களுக்கிடையே பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். சாதனையாளர் சாந்தி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவரை ஒவ்வொருவரும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நல்வழி வாழ்வில் இன்னும் செம்மையுறவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும்
அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். வளரி அருணா சுந்தரராசன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலக புத்தக ஆர்வலர்கள் தினம் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பொருத்தமான ஒரு ஆளுமை நம்ம கூட கலந்துக்கிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ எழுதுறதுக்கு பிடிக்கும், இல்லை வாசிக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு, அதுவும் நிறைய பெண்கள் அவங்களோடத நிறைய பேர் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காரு. இன்றைக்கு தான் வாசித்த சுவாசித்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். முதல்ல பெரியார் தான் தன்னோட அந்த வழியில் தான் ஈர்க்கப்பட்டதை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அந்த புத்தகங்கள் மூலமாக தன்னம்பிக்கை, பகுத்தறிவு இதெல்லாம் நிறைய கிடைச்சது அப்படின்றத பகிர்ந்துகிட்டார். அதே தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் காமராசன் அவர்கள் எழுதியது, அதுல இருந்து தான் ரொம்ப வாசிக்க ஆரம்பிச்சதையும் பகிர்ந்துகிட்டார். நம்ம வாசிப்பு அப்படின்னு இருக்கும்போது நமக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இதையெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, அந்த மாதிரி நூல்கள் வாசிக்கும் போது நம்மளுடைய அறிவு விசாலம் அடைகிறது. உதாரணத்துக்கு நான் ஏன் கிறிஸ்துவன் அல்ல அப்படிங்கிற புத்தகமாக இருக்கட்டும், பெர்ட்ராண்ட் ரசல் அவர்கள் எழுதிய புத்தகம் நான் ஏன் நாத்திகன் நானேன் அப்படிங்கிற பகத்சிங் அவர்களுடைய புத்தகம், இந்த மாதிரி பல புத்தகங்களை படிக்கும்போது பகுத்தறிவு நமக்கு அதிகமாகுது. மன அழுத்தம் அப்படிங்கிறதும் புத்தகம் வாசித்தல் மூலமாக நமக்கு கிடைக்கிது. பாரதியாரும் பாரதிதாசனும் அப்படின்னு வரும்போது தனக்கு மிகவும் பாரதியார் பிடிக்கும், ஆனாலும் பாரதிதாசன் இன்னும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த பாடல் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய அந்த பாடல் வரிகளையும் பகிர்ந்துகிட்டாரு. அதே போல பெரியார் அவர்கள் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இன்னொரு கட்டுரை 1938 அதுல சொற்கள்னு பார்த்தோம்னா 1840 சொற்கள் தான் இருக்குது. ஆனா இன்றைக்கு என்னென்ன நடந்திருக்கு, உலகம் எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கு, செல்போன் முதற்கொண்டு இன்னைக்கு ரேடியோ முதற்கொண்டு இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோமோ அதை எல்லாமே அப்ப பெரியார் எழுதி வச்சிருந்தது அப்படிங்கறது கேட்கும்போது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி எல்லாம் எழுத முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வாசிப்பை நேசிக்கும் போதுதான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு அப்படிங்கிற அதன் மூலமா அப்படிங்கிற ஔவையார் அவருடைய சொற்கள். அதன் மூலமாக நமக்கு ஒரு நுண்ணறிவு, நம்ம அறிவு அதிகமாகும் அப்படின்னு ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. வணக்கம் மாமதுரை அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள், மாதம் ஒரு முறை செய்தித்தாளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதுலயும் செப்புக செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுல நிறைய தமிழ் சொற்களையும் நம்ம நிறைய வடமொழி சொற்களை நம்ம தமிழோட இணைந்து நம்ம பேச தொடங்கி இருக்கோம், எழுத தொடங்கி இருக்கோம். ஆனால் அதற்கு நம்ம எது தமிழ் எது வடமொழி சொல் அப்படின்னு தெரியாது. அதை பிரிச்சு எழுதி அதையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ரசம் அப்படின்னா எல்லாருமே ரசம்னு தான் உபயோகப்படுத்துறோம், ஆனா அதுக்கு பேரு மிளகு சாறு. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். இப்படி பல சொற்களையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரசு தேர்வுகள்லாம் எழுதினோம்னா கூட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நமக்கு வாசிப்பு அனுபவம் இருக்கும்போது நமக்கு அதுக்கு விடைகள் தெரியும். நம்ம படிச்சுதான் எழுதணும்னு இல்லை, வாசிப்பு அனுபவத்தின் மூலமாகவும் நம்ம விடைகள் எழுத முடியும் தேர்வுகள்ல. வாசிக்க வாசிக்க நம்மை சுற்றி ஒரு சொர்க்கம் உருவாகும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே போல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அதையெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கோ இல்ல ஒரு யோசனை சொல்றதுக்கோ கூட வாசிப்பு அனுபவம் உபயோகமாக இருக்கும். நிறைய தலைவர்கள் சிறையில் இருந்து கூட நேரு அவர்கள், நெடுமாறன் அவர்கள்லாம் சிறையில் ஓய்வாக நினைச்சு அங்க படிக்கிற ஒரு வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலம் புத்தகம் எழுதுற வரைக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் சிறையில இருந்து. இலங்கையில் நிறைய வாசிக்கும் பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்போ சமீபமாக சிங்கள நூல்களை தமிழ்லையும், தமிழ் நூல்களை சிங்களத்திலையும் எழுதி அதை வாசிக்க சொல்லும் பொழுது நிச்சயமா 2 பேரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறதுக்கானவும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். இந்த மாதிரி போர்கள் எல்லாமே கூட தவிர்க்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது அவங்க சொன்ன இந்த முன்னெடுப்பின் மூலமாக இலங்கையில் அமைதி ஏற்பட்டால் அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். லெனின் அவர்கள் புத்தகம் ஒரு பெரிய போர் கருவி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக போரை இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டார் இன்னைக்கு வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள். மிக்க மிக்க
நன்றி. நிறைய வாசிப்பு அ நம்ம வாசிக்கிறது மட்டும் கிடையாது. யாராவது அத சொன்னாங்கன்னா, அத கேட்கறது கூட ஒரு வாசிப்பு அனுபவம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாரி இன்றைக்கு நிச்சயமா உங்க மூலமாக நிறைய நூல்களை வாசித்தோம். நிறைய பேர பற்றி தெரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்பாக, ஒரு வாசிப்பு அனுபவமாக மிக சிறப்பான அனுபவமாகவும் இருந்தது. மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மாவிற்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ஐயா அருணா சுந்தர்ராஜன் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்கும், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க சுந்தரராஜன் ஐயா அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதுல வாசிக்கிறத பற்றி நிறைய எடுத்து சொன்னாங்க. என்னன்னா அதனால படிக்கிறதுனால மன அழுத்தம் குறையும், சிந்தனை சிதறல் இருக்காது, வாசிப்பு வெற்றியை தரும், பெண்களுக்கு எழுச்சியை தந்தது, நீண்ட ஆயுள் கிடைக்கும், போர்க்கருவி அப்படின்லாம் இன்னும் நிறைய நிறைய சொன்னாங்க ஐயா. இந்த ரசத்துக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை மிளகு சாறு, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இன்னும் ஐயா அவங்க இந்த தளத்துல நிறைய சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஆகஸ்ட் 15 அவங்களுக்கு பிறந்த நாள். அதை இது பண்ணி நம்ம தளத்துல உள்ள அனைவரும் நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள வாழ்த்திடுவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். மிக்க நன்றி வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருணாஸ் ஐயா. ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க. அதுலயும் பெரியார் எப்படி பின்னாடி நடக்கிறது எல்லாம் முன்னாடியே அது ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னது. அது இப்ப இருக்கிற ஃபெர்டிலிட்டி
பத்தி சென்டர் ஆகட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாசிப்பு அப்படிங்கிறது சும்மா ஒரு புக்கு படிக்கிறோம், அது வந்து அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல. அது எப்படி நம்ம வரலாற்றையும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுதுன்னு ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விஜயாம்மா, உங்க மைக் ஆன்ல இருக்கு. நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் வளரி இதழ் அருணா சுந்தரராஜன் சார் அவர்கள் வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் வாசிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளையும் பயன்களையும் பற்றி நிறைய புத்தக மேற்கோள்களுடன் அருமையாக பல அரிய கருத்துக்களையும் கூறியிருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய டேக்கே வைஸ் என்னன்னா, இன்னைக்கு ஸோ ஒரு அந்த கயமை அவருடைய புதினத்தை மு வரதராஜனா எழுதின பற்றி ஜனசக்தி இதழில் அந்த எரிமலை ஆனந்த நாராயணன் எழுதின அரசியல் கருத்துக்கள ஈடுபாடு அதிகமாக இருந்தது. இந்த பெரியாருடைய பொது உடைமை சித்தாந்தம் கருத்துக்கள், ஸோ அந்த அதை பற்றி அந்த பாதுகாப்பு பப்ளிகேஷன் பற்றி ஒருங்கிணைஞ்ச ரஷ்யாவா இருந்தப்போ அந்த ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்தது. அப்புறம் தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், ஸோ அந்த முகமது ஆரிஃப் அந்த காமராஜரை பற்றி இது பண்ணது. அப்புறம் கவனிப்பு திறன் அதிகமாகும், தன்னம்பிக்கை வளரும், உருவாகும், பகுத்தறிவு, சுய மரியாதை எல்லாம் வந்து நம்ம அந்த பெரியார் கருத்துக்கள்ல வந்து நம்மளை வந்து நல்ல முன்னோக்கி செல்வதற்கான கருத்துக்கள் நம்மளுக்கு எது நல்லது கெட்டது அதனுடைய ப்ளஸ் மைனஸ் வாசிப்பின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கும். அறிவு கூர்மையாகும். ஒய் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன் அந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் படிச்சது. ஆத்திகம் நாத்திகம் பத்தி ஒரு சிம்பிளா அழகா சூப்பரா சொன்னாரு. நடக்கட்டும் நம்புகிறேன் வந்து நாத்திகனுடைய கருத்தாகவும், ஆத்திகனுடைய கருத்துக்கள் நம்புகிறேன் நடக்கிறது கருத்துக்களும் ரொம்ப அழகா சொன்னாரு. மன அழுத்தம் குறைகிறது, போக்குகிறது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும், மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு, வேறொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டி செல்கிறது புக்ஸ் படிக்கிறதுனால. டிவி அருகில் கமலஹாசன் சொன்னதை மேற்கோள் காட்டி டிவியில் பக்கத்தில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சோம்னா புரட்டி பார்த்து படிக்க தோணும். இது மாதிரி எந்த புக்காக இருந்தாலும் பெண்கள் வந்து இப்போ அந்த காலத்தில் வாசிப்பு கம்மியாக இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க அந்த சமையல் கோலம் புக்ஸாவது படித்தாலும் அது வாசிப்பினுடைய வந்து அவங்க முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் பாரதியாசன் ரொம்ப பிடிக்கும். பாரதியை விட பாரதிதாசனுடைய நூல்கள் என்னை கவர்ந்தது. ராவண பத்தி கவிதைகள், அந்த குப்புசாமி எழுதின நாட்டுப்புற பாடல்கள் பாடியிருக்கிறது. பாரதியினுடைய நூல்கள் விடுதலை உணர்வோடு எழுச்சி கருத்துக்களும் இருக்கும். சங்கே முழங்கு, இந்த மாதிரி பல புக்குகளை மேற்கோள் காட்டி பெண்ணியன் அடிமையானால், இது மாதிரி பெண்களுக்கு ஆதரவாக பல நூல்கள் வந்தது. அப்புறம் அந்த 16 பேஜஸ் புக்கு இனி வரும் உலகம், அந்த மாதிரி அப்பயே ஒரு பெரியாரினுடைய ப்ரெடிக்ஷன் கணிப்புகள்லாம் வந்து இது மாதிரி செல்போனு, ஒயர்லெஸ், கம்பி சாதனம் உருவாகும். அப்புறம் சோதனை குழந்தைகள்லாம் அந்த நம்ம வருங்காலத்தில் ஏற்படும். இந்த மாதிரி வந்து முழு மனிதனாக மாற முடியும் படிக்கிறதுனால. பழக்கப்படுத்த வேண்டும். குழந்தைங்களுக்கும் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்ஸும் படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு 1/2 hour கேம்ஸ் விளையாடினாலும் 1/2 hour படிக்கிறதாவது ஏற்படுத்தணும். ஒரு சின்ன வார்த்தையும் நம்மளை வந்து நம்ம லைஃப்னுடைய ஒரு சேஞ்சஸாக மாறும், வழிகாட்டியாக தூண்டுகளாக மாறும். ஔவையார் சொன்ன அந்த நுண்ணறிவை பற்றியும், அப்புறம் வணக்கம் மானாமதுரை இதழ்கள் நடத்துது. அப்புறம் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அப்புறம் அந்த கோடைக்கானல் எஃப்எம் பற்றி பேசுனது, அந்த வளரி இதழை பற்றி சொன்னார். 2 பேஜஸ் வந்து வணக்கம் மானாமதுரை தொடங்கினது. அப்புறம் தமிழ் சொற்கள், ரசம்னா மிளகு சாறு, அந்த ஆரம்பம்னா தொடக்கம் சரியான தமிழ், அதிகம்ன்றதை விட மிகுதியை சரியான தமிழ் வார்த்தைகள். அது மாதிரி பொது அறிவு புக்கங்கள் படிக்கிறப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கும் நம்ம படித்த ஞாபகத்தை வச்சு எழுதலாம். நம்ம சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும், சொர்க்கத்துக்கு செல்லலாம்.
சுவாசிக்கணும் புக்ஸை. பிரச்சனைகளுக்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், தீர்வுகள் காணலாம். இது மாதிரி இப்போ பல தலைவர்கள் புக்ஸ் படித்து சிறையில் இருந்தது, நேரு படித்தது, அப்புறம் பழநெடுமாறன், இலங்கை புக்ஸ் வந்து சிங்களர்கள் வந்து தமிழர்களை விட படிப்பாளிகளாக இருந்தாங்க. அதனால தமிழ் புக்ஸ் வந்து சிங்கள மொழியில, சிங்கள புக்ஸுங்க வந்து தமிழ் மொழியில இது பண்ணால் தமிழர்களை ஒருங்கிணைச்சு அவங்க ஒருத்தர் பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்பாடாக இருக்கும். அதனால அமைதி ஏற்படும். அந்த கண்டிக தமிழக பல்கலைக்கழகத்தில் கவிதைகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணது நம்ம வறுமையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம். அந்த ஆப்ரகாம் லிங்கன், காந்திஜி, சத்திய சோதனை, மார்ட்டின் லூத்தர் கிங், அந்த அப்துல் கலாமுடைய நூல்கள், அப்புறம் மண்டேலா, லெனின் சொன்ன புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு போர் கருவியாக பயன்படும். அதே மாதிரி அண்ணாதுரை வந்து ஆப்ரேஷனே வந்து தள்ளி வச்சாரு. ஒரு புக்கு படிச்சு முடிச்சிடறேன், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். பகத்சிங் தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு புக்கு படிச்சது. அறிவை மேம்படக்கூடிய நம்ம தளத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த சரித்திரம் படிப்பும் தளத்துல சொன்னது, நிறைய கருத்துக்களை மிக அருமையாக சொல்லி வாசிப்பை நேசிப்போம், சுவாசிப்போம் என்ற கருத்துக்களை சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த உலக புத்தக ஆர்வலர் தினத்தில் கூறிய கருத்துக்களை அருமையாக சொன்னதுக்கு நன்றி. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க சார். அவர் பேசின அனைத்து கருத்துக்களையுமே சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டி இருக்கீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் தலைப்பில் உரையாற்றிய அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள், பிறந்தநாள் காணப்போகும் ஐயா அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நம்மிடையே வாசிப்பினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து, அதனால் நம் இந்திய நாட்டிலும் உலக நாட்டிலும் இந்த வாசிப்பை நேசித்தவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்காக பெரும் பங்காற்றினார்கள் என்பதை பற்றி மிகவும் அற்புதமாக எளிய வகையில் புரிந்து கொள்ளும் வகையிலே நம்மிடம் உரையாற்றி சென்றார். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் பல அரிய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு அவர் பங்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பிருப்பின் கடைசியில் ஐயா அவர்கள் புஷ்பவனம் குப்புசாமி பத்தி பேசியிருந்தார். கடைசியில் ஒரு பாடல் பாடலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிச்சயமாங்க ஐயா, உங்களோட பாடல் ஆர்வமுடன் கேட்கற காத்திருக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா வளரி அருணா சுந்தரராசன் இந்த வாசிப்பின் முக்கியத்துவம், வாசிப்பினுடைய அருமை, பெருமை, அதனுடைய பயன்கள் எல்லாமே அருமையா வந்து விளக்குனாரு. நிறைய உதாரணங்களோட பெரியார் முதற்கொண்டு, அந்த பெரியார் இதை சொல்லும்போது கூட அவருடைய கொள்கைகள்ல கடவுள் மறுப்புங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருக்கோம். மற்ற விடயங்கள் அவர் சமூகத்திற்காக அவரு இருந்தது, இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய சிந்தனைகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அவரு ஏற்றுக்கொண்டதாகவும், பெரியார் அவருடைய ஆத்திகம் நாத்திகம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அந்த ஒரே ஒரு வார்த்தை, நடக்கட்டும் நம்புகிறேன். அந்த இது நாத்திகம், அந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து சின்ன வித்தியாசத்தை சுட்டி காட்டி இப்படிலாம் புக்குல இருக்கு. அறிவை உடலுக்கு உடற்பயிற்சி எப்படியோ நம்ம அறிவுக்கு பயிற்சி வந்து புத்தகம் வாசிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாரு. நிறைய அந்த கோடை பண்பலை வானொலியில ஞாயிற்றுக்கிழமை அந்த வடமொழி சொல் தமிழ் சொல் அதனுடைய பிரித்து பார்த்து அதை அவருடைய இதில் அந்த வார்த்தைகளை போட்டு அதை வாசிக்கும் பொழுது அந்த தமிழ் சொற்கள் நம்ம அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. அப்புறம் இலங்கைக்கு அடிக்கடி சென்று அங்க அந்த சர்வதேச புத்தக விழால கொட்டி கிடக்குது புக்ஸ்.
அந்த மாதிரி நிறைய புக்ஸு அப்படின்ட்டு அந்த புத்தக வாசிப்பு வந்து இப்போ குழந்தைகளுக்கும் ஊட்டணும். அது கூட மகளிர் கூட அந்த சமையல் செய்வது எப்படி, கோலம் போடுவது எப்படி, அந்த இதை பார்த்தா கூட அது ஒரு வாசிப்பு தான். ஏதோ புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும், அவ்வளவுதான். அந்த வாசிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டினாரு. அந்த பழக்கம் வரணும். அதனுடைய நன்மைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போனாரு. அவருடைய அனுபவங்களிலிருந்தும் நிறைய அந்த புத்தக வாசிப்பதோட மகத்துவத்தை வந்து அருமையாக விளக்குனாரு. நன்றிகள் ஐயா. உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்த நாள் வரப்போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய தகவல்கள், நிறைய நம்ம மொழி பத்தியே எங்களுக்கு நீங்க நிறைய கொடுத்தீங்க. அதுவும் பெரியார் பத்தி சொல்றப்ப பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறது நம்ம இங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எந்த மூலம் நமக்கு கல்வி கிடைச்சது அப்படின்னு. அது இன்னைக்கு நினைவூட்டமைக்கு நன்றிங்கய்யா. வாசிப்பு பத்தி சொல்றப்ப எப்படி நம்ம சாப்பிட்றது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அன்றாட தேவைங்கிற மாதிரி வாசிப்பும் தேவை அப்படிங்கறது அழகா நிறைய விஷயத்துல இன்னைக்கு கொடுத்ததுக்கு நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சசிகலாமா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். ராமச்சந்திரன் ஐயாவோட பாடலுக்கு அப்புறம் நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஐயா, நீங்க பாட முடியுமா? பாடலாங்கம்மா. தானே தன்னே நன்னே தன்னே நானே நானே தன்னே நானே நானே. ஆத்துக்கு அந்தண்டையே அண்ணம் வச்ச தென்னும் புள்ளே, ஆத்துக்கு அந்தண்டையே அண்ணம் வச்ச தென்னும் புள்ளே, அண்ணம் புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி, தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி, அண்ணம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி, தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி. ஆத்துக்கு அந்தண்டையே வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழ மரம், வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழ மரம், வஞ்சி மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி, வாழ மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி, வஞ்சி மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி, வாழ மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி. கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தம் வச்ச கொய்யா மரம், கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தம் வச்ச கொய்யா மரம், கொழுந்தம் மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி, கொய்யா மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி, கொழுந்தம் மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி, கொய்யா மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி.
ஆத்துக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ளே அன்னம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாழலாமோ எம்மாடி எம்மாடி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ரொம்ப அற்புதமான பாடல். பாடலும் அதோட எந்த அளவுக்கு நம்ம மரங்கள் மேல ஒரு அன்பை காமிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம், உறவுகள், இதை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா பாடினீங்க. மிக்க நன்றிங்கய்யா. ம். அருணா சுந்தரராசன் ஐயா, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிர்ந்துக்கலாம். அருணா சுந்தரராசன் சார், நீங்க பேசுறீங்களா? மைக் மியூட்ல இருக்கு. உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்கள் ஏற்புரைக்கான நேரம். வலதுபுறம் கீழே மைக்கோட சிம்பிள் இருக்குங்க, அதை நீங்க ஆன் பண்ணிட்டு பேசலாங்க. நன்றி. நன்றி 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 நன்றி. இப்ப கேக்குதா? தெளிவா இருக்கு, பேசலாம். சரிங்க, நன்றி. உண்மையில வந்து நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, நான் ஒரு செயற்பாட்டாளர் தான். அதாவது ஒரு ஆக்டிவிஸ்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நான் ஒரு செயற்பாட்டாளர் தான். ஆனா வந்து இந்த 2வது முறையாக நான் வந்து பேசுறேன் சொல்லரங்கம். இதுல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு. நான் வந்து வாசித்தது அந்த மாதிரி விடயங்களை திருப்பி நான் வந்து நினைவுக்கு கொண்டு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அளித்த சரித்திரம் படைக்கும் தளத்துக்கும் சொல்லரங்க உறவுகளுக்கும் நன்றி. நான் எவ்வளவு சிறப்பா பேசுறேன்னு எனக்கு தெரியல, சிறப்பான பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வந்து பின்னூட்டம் கொடுத்த எல்லாருமே வந்து அவங்களுடைய உரைகளை கேட்கும் போது ஏதோ ஒரு வகையில வந்து என்னுடைய பேச்சுக்கள் ஏதோ ஒரு நல்ல விடயங்கள் இருந்திருக்கு, அது அவர்களை கவர்ந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு முடியும். எல்லாருமே கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு சொல்லையும் மனதில் இருத்தி அது தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை வந்து எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க. மிகுந்த மகிழ்ச்சி அது. ஏன்னா வந்து அந்த கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது கூட அது கூட ஒரு வாசிப்பு தான். அந்த வகையில வந்து சொல்லரங்கம் உறவுகள் வந்து மிகச்சிறந்த வாசிப்பாளராக இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு அறிமுகப்படுத்திய கவிஞர் காசி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கும் வந்து சமயத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா என்னைக்கும் நன்றி மறக்கக்கூடாது. அவர் மூலமா தான் எனக்கு ஆரோக்கிய பிரிட்டோ வந்து அறிமுகமானாரு ஒரு சென்னை விழாவில். அவருக்கும் நன்றி. காசி ஆறுமுகத்துக்கும் நன்றி. காசி ஆறுமுகத்தை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி அதிவீர பாண்டியன், மதுரை செந்தமிழ் கல்வி உதவி பேராசிரியர், அந்த தம்பிக்கு நன்றி. அது ஒட்டுமொத்தத்துல வந்து ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவார் பாரதிதாசன். அந்த மாதிரி சரித்திரம் படைப்போம் தளம் வந்து ஒரு சிறந்த குடும்பமாக இணைந்து ஒரு அறிவார்ந்த செயல் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய வளரி சார்பாகவும் வணக்கம் மானாமரி சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பான ஒரு பகிர்வு. நான் செயல்பாட்டாளர் தான், பேச்சாளர் கிடையாதுன்னீங்க. ஆனா நிச்சயமா நல்ல இன்னைக்கு நீங்க பேசும்போது நிறைய கருத்துக்கள் அந்த கோர்வையா நிச்சயமா எங்க எல்லோருக்குமே ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவமா தான் இருந்தது. தொடர்ந்து இன்னும் நிறைய நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கிட்டு உங்களோட வாசிப்பு அனுபவங்களையும் உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி அன்போட எல்லோர் சார்பாகவும் சரித்திரம் படைப்பும் தளம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் செவியரசர் அன்பு சார் இருவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சாதனையாளர் சாந்தி அவர்களுடைய
சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.